ஆவியே அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தூயாவியானவரே, இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தூயாவியானவரே, உங்க பிரசன்னத்தினால, உங்க மகிமையினால, உங்கள் இரக்கத்தினால எங்கள் இந்த காலை நேரத்தில் நீர் ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. இந்த நாள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மேன்மையினாலாக இருக்கட்டும். உம்மை பாடி ஆராதிக்க ஸ்தோத்திரம் பண்ண இந்த காலை நேரத்தில் எங்களை பலப்படுத்துவீராக. ஒரு மன சிந்தனையை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். அமர்ந்து கொள்ளுவோம். ஆண்டவர் நல்லவர், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் என்ற பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். ஸ்தோத்திரம். உன்னதர் மறைவில் வல்லவன் நிழலில் என்று தங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவன் நிழலில் என்று தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடக. அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடக. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகள் எல்லாம் தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல
வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, என்று ஆனந்தம் என் இயேசு தருகிறார் என்று. ஆமென். இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, ஆனந்தமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சொல்லுங்க. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் நமக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை, தேவனை சார்ந்து என்று விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம், அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு, ஆமென். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்று பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார், என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் எஸ் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி
ஆராதிக்கிற தெய்வம், நம்முடைய துயரை நீக்கிற தெய்வம், நம்ம துயரத்தை மாற்றி நமக்கு பலனை தருகிற தெய்வம். அவர் எத்தனை நல்லவர், அவர் எத்தனை மகா உன்னதமான தெய்வம். அல்லேலூயா. துய நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துய நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீர்தானையா, என் வீரியமும் நீர்தானையா, பலனெல்லாம் நீர்தானையா, என் வீரியமும் நீர்தானையா. நன்றி 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 நன்றி. பரலோக தெய்வமே, உங்க கிருபை எங்க மேல வெளிப்படட்டும். ஸ்தோத்திரம். முழங்கால் முடிந்த முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே ஸ்தோத்திரம். என் துயரத்தை மாற்றுகிற தெய்வம், என் சாபத்தை என்னை விட்டு மாற்றுகிற தெய்வம். உம்முடைய கல்வாரி சிலுவையினால என் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டது, என் சாபம் மன்னிக்கப்பட்டது. கிருபையால் விசுவாசத்தை கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். என் இயேசு எத்தனை நல்லவர், என் இயேசு எத்தனை மகத்துவமுடையவர். நன்றி தகப்பனே, நன்றி தெய்வமே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குமாரனாகிய தேவனை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இயேசு எத்தனை நல்லவர், எங்கள் இயேசு எத்தனை பெரியவர். எங்கள் இயேசுவை போல நல்லவர் இல்லை, எங்கள் இயேசுவை போல பெரியவர் இல்லை. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்கள் இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, நன்றி நன்றி நன்றி. இந்த நாள் உம்முடைய கிருபை எங்க மேல வெளிப்படுவதாக. உங்க இரக்கம், உங்களுடைய பலன், உங்களுடைய நன்மை, உங்களுடைய ஆசீர்வாதம், உங்க அபிஷேகம், உங்க கிருபை எங்களை இந்த நாளில் ஆசீர்வாதமாய் நடத்தட்டும். கிருபைக்குள் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். என்னை கண்மலையில் மேலே நிறுத்துகிற தெய்வம், என்னை கண்மலையின் மேலே என்னை கொண்டு போய் நிறுத்துகிறேன் கர்த்தாவே, என்னை கண்மலை மேல் நிறுத்துகிறேன் தேவனாகிய கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரம் என்று துதிக்கிறேன். உம் நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன், உம் நாமத்தை நான் உயர்த்துகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் தெய்வமே. உம் நாமத்துக்கு மகிமை வர பண்ணுவீராக, உம் நாமத்துக்கு மகிமை வர பண்ணுவீராக. அல்லேலூயா. கண்மலன் மீதன் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. கண்மலன் மீதன் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. உளையான சேற்றில் உணர்ந்த என்னையோ தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகிறீர். உளையான சேற்றின் உழண்ட என்னையோ தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகிறீர். கண்மலின் மீது கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. கண்மலின் மீது உன்னதங்களில் உட்கார செய்தே. பாவங்களை மன்னித்தீர், சாபங்களை நீக்கினீர். சத்துருவின் கை நின்று விடுதலை கொடுத்தீர். சாபங்களை மன்னித்தீர், பாவங்களை நீக்கினீர். சத்துருவின் கை நின்று விடுதலை அளித்தீர். ஜீவனுள்ள நாளெல்லாம் உம் புகழ் பாடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம் புகழ் பாடுவே. ஏசையா ஏசையா புகழ் பாடுவே. ஏசையா ஏசையா புகழ் பாடுவேன். கண்மலன் மீதின் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் அம்மப்பா
கண்மலன் மீதென் கால்கள் நிறுத்தினீ, உன்னதங்களில் உட்கார செய்தீ, எல்லையில் ஆனந்தம் எந்தன் வாழ்வில் வந்ததையா, சொல்லோ நான் பேரின்பம் என் உள்ளத்தில் பொங்குதையா, எல்லையில் ஆனந்தம் எந்தன் வாழ்வில் வந்ததையா, சொல்லோ நான் பேரின்பம் என் உள்ளத்தில் பொங்குதையா, தினம் தினம் உம் புகழை நான் பாடுவேன், தினம் தினம் உம் புகழை நான் பாடுவேன், ஏசையா ஏசையா புகழ் பாடுவேன், ஏசையா ஏசையா உம் புகழ் பாடுவேன், கண்மலன் மீதென் கால்கள் நிறுத்தினீ, உன்னதங்களில். நன்றி ஆண்டவரே, கண்மலன் மீதென் கால்கள் நிறுத்தினீ, உன்னதங்களில் உட்கார செய்தீ, உளையான சேற்றில் உழண்ட எண்ணெயோ தூக்கினீர் கழுவினீர் காத்து வருகிறீர், உளையான சேற்றில் உழண்ட எண்ணெயோ தூக்கினீர் கழுவினீர் காத்து வருகிறீர். ஸ்தோத்திரங்க தாவே, நீர் எங்களை அற்புதமாய் நடத்தி வருவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறபடி கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை கண்ணோக்கி பார்ப்பதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு வேத பகுதியை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 16வது சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 16வது சங்கீதத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுமா? எடுத்துக்கொண்டு வேதாகம வைத்திருக்கிற எடுத்துக்கொள்ளுங்க. சேர்ந்து நாம் வாசிப்போமாக. தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது. என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடேன். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். ஆண்டவர் நல்லவர். 8வது வசனத்தில் அங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆகையால் நான் அசைக்கப்படுவது இல்லை. அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நமக்கு ஆண்டவர் உணர்த்துகிற ஒரு காரியம்,
நம் கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். நெருக்க வரும்போதும், போராட்டங்கள் வரும்போதும், தேவைகள் வரும்போது மாத்திரம் ஆண்டவரை நமக்கு முன்னால் வைக்காதபடி எப்போதும் நம் ஆண்டவரை நமக்கு முன்பாக வைப்பதை ஆண்டவர் விரும்புகிறவராகவே அவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவரை நம் வலது பாரிசத்தில் அவர் இருக்க வேண்டும். அதாவது நம்மோடு கூட அவர் எப்போதும் இருக்க வேண்டும். அவரை நாம் நம்பி அவரையே நமக்கு முன்பாக வைத்திருக்கிற இந்த அனுபவம் நம்மை ஒரு பெரிய நன்மைக்கு நேராக, ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக, ஒரு சமாதானம் நிறைந்த வாழ்க்கைக்கு நேராக, ஒரு சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கைக்கு நேராகவே அது நம்மை நடத்தும். அதனால தான் அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார். அவர் சொல்றாரு, தாவீது சொன்ன அதே வார்த்தையை தான் அவர் இங்கே கோட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, கர்த்தரை நான் எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி அவரை நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் பக்கத்தில் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். நல்லா கவனிங்க, இந்த காலை நேரத்தில் நாம் எப்பொழுதும் கர்த்தரை நமக்கு முன்னாக நிறுத்தி நாம் நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அவர் நம்ம வலது பாரிசத்தில் இருக்கிற நோக்கம் என்ன? யாரும் நம்மை அசைத்து விடக்கூடாது. பொல்லாத உலகம், அநேக மனிதர்கள் நம்மை விட்டால் விழுங்கி விடுவார்கள் என்று தாவீது சொன்னது போல இன்னைக்கு நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். கொஞ்சம் கண்ணை அசந்தா நம்மளை அப்படியே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுற உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், நீ உனக்கு முன்னால் வச்சு நீ நோக்கிக்கிட்டே இருந்தேன்னா நான் வலது பாரிசத்தில் இருப்பேன். எதற்காக தெரியுமா? உன்னை ஒருவனை அசைக்கக்கூடாதபடி, ஒரு வல்லமையும் உன்னை மேற்கொள்ளாதபடி நான் உன் வலது பாரிசத்திலே நான் இருப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு இப்போ இந்த காலை நேரத்தில் நமக்கு அவர் வாக்கு கொடுக்கிறவராகவே இருக்கிறார். நாம் இந்த நாளிலே மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை நமக்கு முன்பாக நிறுத்தி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு முன்பாக நிறுத்தி அவரை நோக்கி கொண்டே இருப்போம். அவர் நம் வலது பாரிசத்தில் இருப்பார். நம்மை ஒரு மனிதனும் ஒரு வல்லமையும் நம்மை அசைக்கக்கூட முடியாது. காரணம், அவர் நம்மளது வலது பாரிசத்தில் இருக்கிறார். நம்மை இந்த காலை நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரே காரியம், அவரை நமக்கு முன்பாக வைத்து அவரையே நோக்கி கொண்டிருப்போம். எப்பொழுது? வேதம் சொல்லுது, எல்லா நேரமும் எல்லா காலத்திலும் எப்பொழுதும் அவரை நான் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். அதுக்கு கால சூழ்நிலைகள் வரைமுறைகளான் சொல்லப்படவில்லை. நம்ம ஜீவிய காலத்தில் எல்லா நிமிஷங்களும், எல்லா மணி நேரங்களும், எல்லா நாட்களும் கர்த்தரை நமக்கு முன்பாக நிறுத்தி அவரையே நோக்கி கொண்டிருப்போம். அவர் நமது வலது பாரிசத்தில் இருப்பார். உங்களுக்கு விரோதமாக எத்தனை காற்றாற்று வெள்ளங்கள் வந்தாலும், எத்தனை மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. உங்களுக்காக நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் யாவையும் செய்து முடிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எல்லார் கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரங்க தாவே, உமை நன்றியோடு கூட உமை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கதாவே, எங்களுக்கு கிருபை தருவீராக. பிதாவே, நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவே, எங்களுக்கு கிருபை தருவீராக. நாங்கள் எல்லா காலமும் தாவீது சொன்னது போல எக்காலத்திலும் நாங்கள் உம்மை எங்களுக்கு முன்பாக நிறுத்தி உம்மையே நோக்கி கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை தாரும். நீர் எங்கள் வலது பாரிசத்தில் இருப்பதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நீங்கள் எங்கள் வலது பாரிசத்தில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை அற்புதமாய் நடத்த வேண்டும். இந்த நாளிலே கர்த்தர் எங்களை அதிசயமாய் நடத்த வேண்டும். உங்கள் கிருபை இந்த நாளிலே எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நாங்கள் போகிற வருகிற, நாங்கள் இன்னைக்கு செய்ய காத்திருக்கிற எல்லா காரியத்திலையும் நாங்கள் உமையே எங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி உமையே நாங்கள் நோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் செய்கிற ஊழியங்கள், இந்த நாளில் செய்கிறதான வேலைகள், இந்த நாளில் செய்கிறதான ஆண்டவரே ஆராதனைகள் எல்லாவற்றையும் என் தெய்வம் ஆசீர்வதிங்க.
தெய்வ கிருபை எங்கள் எல்லாரும் கூட இருக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. அதே போல இந்த நாளில் பிறந்த நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். அவர்களை கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிங்க. பிறந்த நாளை நினைக்கிறதான ஒவ்வொரு சகோதரிகள், சகோதரர்கள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் எல்லாரையும், நாங்கள் குழந்தைகள் எல்லாரையும் நினைக்கிறோம். பிறந்த நாள் இந்த நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் இந்த வருஷத்தின் நன்மையினாலே அவர்களை முடிசூட்டி அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. யாத்ராமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 14வது வசனம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வாக்குத்தத்தத்தின்படியே இந்த ஆண்டவரே நாளிலே பிறந்த நாளை நினைக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. உங்கள் கிருபை எல்லாரும் கூட இருப்பதாக. ஸ்தோத்திரம். அதே போல திருமண நாளை நினைக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். திருமண நாள் நினைக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இதுவரைக்கும் அவர்களை குடும்பமா ஆசீர்வாதமா நன்மைகளை கொடுத்து தேவைகளை சந்தித்து அவர்களை நன்மைக்கு எதுவாய் நடத்தி வருவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே நாளில் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தில் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். இந்த வாக்குத்தத்தத்தின்படியே இந்த நாள் திருமண நாளை நினைக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த புதிய ஆண்டு அவர்களுக்கு நன்மையாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும், ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு ஏற்ற துணையாய் வாழ்ந்திருக்கட்டும். அவருடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த குறைவுகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஆசீர்வதிங்க. தேசத்தை காத்து கொள்ளுங்க. தேசத்தை ஆளுகிற செய்கிற தலைவர்கள் தேசத்துக்கு நன்மை செய்யட்டும், ஜனங்களுக்கு நன்மை செய்யட்டும், அவர்களை காத்துக்கொள்ளும். இந்த ஆண்டவரே வீடியோடு இணைந்திருக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வீடியோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாள் அவர்களுக்கு மேன்மையை ஆசீர்வாதமாய் கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பாக நிறுத்தி உம்மை நோக்கி கொண்டிருக்க உதவி செய்யுங்க. நீங்கள் அவர்கள் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் அவர்கள் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், இரத்தத்துக்குள்ள மறைத்துக்கொள்ளும். தேவ கிருபை ஒவ்வொருத்தருடைய மேலேயும் வெளிப்படுவதாக. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை வருவாதே. ஆமென். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.